ரிஷபராசி நண்பர்களுக்கு நல்லது ஒரு காரியங்கள் நடக்கும். வேலை வாய்ப்பு ரொம்ப நல்ல மாற்றத்தை கொடுக்கும். பதவி, பேர், புகழ், அந்தஸ்து கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். கற்றோருக்கு சென்ற இடம் சிறப்பு. இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்து கொள்வது நல்லது. மற்றவர்கள்ட்ட மரியாதையாக பேசணும். யதார்த்தமாக பேசுவேல், நகைச்சுவையாக பேசுவேல். பையனுக்கு மரியாதை இல்லைன்னு சொல்லிவிடுவா. இது என்ன இப்படி பேசுகிறான்னு சொல்லிவிடுவா. அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பணம், காசு இதெல்லாம் ஒரு மனிதனுடைய குணத்தை மாற்றக்கூடாதுன்னு பெரியவங்க நமக்கு அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு எந்த விஷயத்தையும் வச்சுக்கப்படாது. ரிஷபராசி அன்பர்கள் வீட்டுக்கு வந்தவாளை ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். செல்ஃபோனை பார்த்துட்டு இருக்கிறது, கம்ப்யூட்டரை பார்த்துட்டு இருக்கிறது, டிவியை பார்த்துட்டு இருக்கிறது, அவாட்ட பேசாமல் இருக்கிறது அவ்வளோ சிறப்புகள் கிடையாது. கேம்ஸ் இருக்கட்டும், அதே சமயத்தில் எல்லாமே இருக்கட்டும். பெரியவங்க கண்ணு முன்னாடி இருக்கிறவாளுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். அது ரொம்ப முக்கியம். பரதநாட்டியம் கற்றுன்னு இருக்கிறவா, பாட்டு கற்றுன்னு இருக்கிறவா, ஆன்லைன் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கவா, அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவளுக்கு அனுகூல்யம் தேடி வரும். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் வரும்படி ஜாஸ்தியாகும். கடன் தொல்லைகள் அப்பப்போ பிரச்சனைகள் வந்ததுன்னா கடனை தீர்க்கறதுக்கு உண்டான முயற்சிகள் எடுத்துட்டேன்னா கண்டிப்பாக தீரும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் அம்பாள் வழிபாடு, துணை நிற்கும் அற்புத வழிபாடு.